உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரணுன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கடக ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் அந்த 11ஆம் இடத்துல அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போறாருன்னு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலகட்டம் அப்படின்னா நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. பட் என்னதான் கடக ராசிக்கு அஷ்டம சனி வந்தால் கூட மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த கடக ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணதுனால, மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய சில ராசிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதிக பாதிக்கப்படாத ராசியாக கடகராசி இருக்குது. சார் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கோம், எனக்கு தொழிலில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, தொழிலில் என்னை பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், என்னால் பெரிய லாபம் சம்பாதிக்க முடியல, கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு அஷ்டம சனியில் அப்படின்னு சொன்னால் கூட இந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன். அப்போ அந்த குரு தனக்காரகனாக இருந்து உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய இடமான 11ஆம் இடத்துல வரப்போகிறார். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய லாபகரமான விஷயம் நடக்க போகுது. என்னென்ன மாதிரி லாபம் நடக்கும் அப்படின்னா, முதல்ல கடக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நீங்கள் எதெல்லாம் தொட்டிங்களோ அதெல்லாம் பணமாக போகுது. நீங்கள் எதெல்லாம் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பணம்லாம் திருப்பி வரப்போகுது. அந்த பணம் எப்படி வரும்னா ஒரு லாபத்தோடு வரும். அதே போல் உங்களுக்கு வராத பணம், நீங்கள் வரவே வராது, இவர்கிட்ட பணமே வாங்க முடியாது, இந்த இடத்துல பணமே வராதுன்னு நினைக்கக்கூடிய பணம்லாம் அங்கே திருப்பி உங்களுக்கு இந்தாங்க கஷ்டத்தில் இருந்தோம் அதனால் கொடுக்க முடியல, இப்போ வாங்கிக்கங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு தகாத வார்த்தைகளை பேசி உங்களை பெரிய லெவலுக்கு வர முடியாமல் ஆக்கினாங்களோ அவங்களே உங்களை பாராட்டி உங்களுக்கான பதவிகளை கொடுத்து உங்களுக்கான வருமானத்தை அதிக இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம். ரெண்டாவது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ஆம் இடத்துல வரும்பொழுது மிகப்பெரிய லாபங்கள் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. உங்களுடைய மிக சிறந்த பிரச்சனைகள் அது எதுவானா இருக்கலாம்னு சரி, ஒரு கல்யாணம் ஆகலை, எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் சார், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கலை, நாங்கள் வரலாம் தட்டி போகுது, எங்கள் அம்மா எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்க, நாங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க ஓகே சொல்ல பண்ணுறாங்க, அவங்க பார்த்து ஓகே சொன்னால் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது, இதனாலே எங்களுக்கு வரலாம் தட்டி போச்சு, கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை இல்லாமல் இருக்கீங்க நிறைய கடகராசி அன்பர்கள். அதுவும் இல்லாமல் அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கர்ப்பப்பையில் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் குழந்தை நிற்க மாட்டேங்குது, குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் அபாஷன் ஆகுது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம்
நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் அது ஒரு மிகப்பெரிய வரமாக கிடைக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தகுந்தால் போல் ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு அழகான ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் அங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருக்குமானா நிறைய பேருக்கு இல்லை. அங்கே போய் சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடச்சி அதில் நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஊர், உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அங்கே இடம், எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடச்சி வெளியூரில் மாற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலனாக இந்த வருஷம் இருக்க போது. அதே போல் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் இப்போ இருக்கிற இடத்துல கஷ்டப்படுறேன், இருக்கிற இடம் சரியில்லை, என்னுடைய கிளைமேட்டுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அங்கே ஒரு மாற்றம் வரும். அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாற்றமாக இருக்கும். அதில் சம்பளமும் அதிகமாகி ஒரு இடமாற்றம் கிடைக்கும் போது, ஒரு ப்ரொமோஷனோடு கிடைக்கும் போது நல்ல ஒரு சிறப்பான வருடமாக இந்த கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்குறதுக்கான அற்புதமான வருஷமாக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் இந்த வருஷம் லாபம் தான். அப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போது. உங்களுக்கு சீப்பான ரேட்டில் சீப்பான இடம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி எந்த வில்லங்கமும் இல்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு லோன் அப்ளை பண்ணினா கூட அதில் எந்த ஒரு தவறுதலும் வராது, எந்த ஒரு தடங்களும் வராமல் ஒரு லோன் கிடச்சி அழகாக வீடு மாறுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. அதே போல் இடம் விற்கணும், இடம் வாங்கணும், அதே போல் வீடு விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இந்த கடகராசி என்பவர்கள் அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை நான் போட்டேன் சார், திருப்பி என்னால் எடுக்க முடியல, ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த இடம் விற்காமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், வட்டி ஏறிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும், அதன் மூலமாக பெரிய லாபம் வரப்போகுது. ஏன்னா அந்த ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான ஒரு தகவல் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது. நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அதே போல் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த அஷ்டம சனியில் நம்மளால் சாதிக்க முடியாது போல இருக்குது, நம்மளை எல்லாருமே ஏமாத்துறாங்களே, நம்ம ஒரு ஏமாளியாகவே இருக்குமே வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அஷ்டம சனி காலங்களில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பவங்களும் நடந்துகிட்ருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தடைகளாயிருக்கும், தடங்களாயிருக்கும், சில இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த வருஷம் அப்படியே மனசு மாறி பரவாயில்ல, நம்மளாலையும் சில விஷயங்கள் செய்ய முடியும், நம்மளும் ஜெயிப்போன்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கடனுடைய அளவு நிறைய குறைய போகுது. அப்போ கடனுடைய அளவு குறையினா என்ன ஆகணும், ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல சம்பளம் வரணும், அதே போல் தொழிலில் லாபங்கள் நிறைய வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் உங்களுடைய கடன் அளவு குறையும். அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள், ஏன்னா 11ஆம் இடம்ல லாபஸ்தானம், லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் கண்டிப்பாக லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். நினச்சதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நேரமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைக்கான வருடமாக இருக்குது. அப்போ இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். காரணம் குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை கடகராசிக்கு 5ஆம் இடத்துல உள்ளதுனால அந்த பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை, சண்டைகள், சச்சரவுகள், ஒரு சொத்து வரல, எனக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, வர வேண்டிய நேரத்தில் பங்காளி கேஸ் போட்டாங்க, அந்த இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்களால் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண வரவுகள் உண்டு. அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், அவர் ஏமாற்றி பணத்தை கொண்டு போயிருப்பார், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலனாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடக ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் போல் திசாபுத்திகள், அதாவது ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலனை விட ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போது, ஒரு வேலைக்கு மாற்றம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க.
ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.